மக்களே எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க. இந்த கார்டை ஸ்கிராட்ச் பண்ணா உங்களுக்கான பரிசுகள் நிறைய காத்திருக்கிறது. வாங்க வாங்க மக்களே. நம்பர் 1 விழுந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. நம்பர் 2 விழுந்துச்சுன்னா 900 ரூபாய். நம்பர் 3 விழுந்துச்சுன்னா 800 ரூபாய். இப்படி வரிசையா பரிசுகள் காத்திருக்குது. ஓடி வாங்க ஓடி வாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நம்பர் கிடைச்சாலுமே 100 ரூபாய் கிடைக்கும். இந்த கார்டு வெறும் 50 ரூபாய் தான். வாங்க மக்களே. நீ போமாட்டா ஆடுவோம், நாங்கள் அவங்க கூட வந்து விளையாட மாட்டோம். ஏக்கா எங்க அண்ணன் நான் இருந்தாலும் சொல்கிறேன், இவன் சொல்கிறத யாரும் நம்பி போய் விளையாடாதீங்க. ஏதாவது கோல்மால் பண்ணி வச்சிருப்பான். இந்த மாதிரிலாம் சொரண்டா விழுகுங்கிறது சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பேன், யாரும் போய் எடுக்காதீங்க. டேய் நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா ஒரு தடவை விளாண்டு பாடுறா. உனக்கு பொருள் விழுந்துச்சுன்னா உனக்கு தானே லாபம். நான் இதில் எந்த ஒரு அரசியலும் பண்ண மாட்டேன் பார்த்துக்க. நீ வேணா தாராளமாக எடுத்து விளாடு. இல்லை குட்டி கருவாயா, அவன் தான் சொல்கிறான்ல, ஒரு கார்டை எடுத்து கிழிச்சு பாருல. ஒரு கார்டு 50 ரூபா தானே, எடுத்து விளாண்டு பாரு. ஏதாவது காசு ஈஸி வந்துச்சுன்னா அடுத்து நாங்கள் விளாடுவோம்ல, எடுத்து விளாடு. சரிடா, நான் தைரியமாக விளாண்டு காமிக்கிறேன். கொண்டா ஒரு கார்டை. ஏ இந்தாடா புர்றா, விளாண்டு காட்டுறா பாப்பா. உனக்கு விழுந்துச்சுன்னா உனக்கு தான் லாபம். இவன் மொதல் சீட்டு எடுத்தனால இவனுக்கு லம்பா அடிக்க போகுது. அப்புறம் நீங்களாம் உட்காந்து அழுக போகிறீங்க. இந்தா புடி விளாண்டு காட்டு. ஐயா எனக்கு ஒரு நம்பர் விழுந்திருக்குது. அட கடவுளே, எனக்கு 1000 ரூபாய் பரிசு. ஐயா ஜாலியா ஜிம்காலதான் ஜிங்கா ஜிங்கா ஜிங்கா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த முதல் கடை எடுத்து நீங்க விளாண்டுருந்தா இந்நேரம் உங்களுக்குலாம் 1000 ரூபாய் பரிசு அடிச்சிருக்கோம். என்னக்கா இப்படி பண்ணிவிட்டீங்க? போக்கிழவி, உனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே வராது போல போ. இல்லை கருவாயம்பிலே நாங்களும் ஒரு தடவை விளாண்டு பார்க்குறோம்ல. எங்களுக்கு இந்த 1000 ரூபா அடிச்சுன்னா ஆளுக்கு 1000 ரூபா கொண்டு போயிடுவோம்ல. அடுத்து 2 காடை கூட போட்டு விளையாடுவோம் பார்த்துக்க. எங்களுக்கு 1000 ரூபா உழுகுற மாதிரி காடை எடுத்துக்குள்ள. இல்லை என்னது இல்லை, நம்பர் விழுகாமல் ஒன்று விழுகாமல் வெறும் ஸ்டார் மட்டும் ஒத்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்குறேன். இது என்னது, ஒரு ஸ்டார் மட்டும் தான் இருக்குது. ஸ்டார் விழுந்தா இது லம்பா இது அமௌண்ட் அடிக்குமா என்னம்மா? ஐயோ கடவுளே, இது சீக்கிரம் சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை கருவாயம்பில்லை, எனக்கும் இதே மாதிரி ஸ்டார் தானே விழுந்துருக்குது. ஒருவேளை ஸ்டார் விழுந்தா ரொம்ப பெரிய அமௌண்ட் அடிக்குமோ? எனக்கு தெரிஞ்சு 10,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் கிழவி. சீக்கிரம் சொல்லுடா. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டாருக்கு லம்பா மட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்டார் வந்தால் 1 ரூபா கூட கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம்க்கா. வேணா பார்த்துக்கங்க. நான் என்ன பண்ண முடியும்? இந்த குட்டி கருவாயம்பயலுக்கு லக்கு எங்கிட்ட இருந்து அடிச்சிருக்குன்னு தெரியல. அவனுக்கு அதிர்ஷ்டமெல்லாம் பொழிஞ்சிருக்குது, உங்களுக்கு பொழியாமல் போயிருச்சு. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. சரி கிளம்புங்க, 1 ரூபா கூட இல்லை. இல்லை குட்டி கருவாயம்பயலே, உனக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குதுல. என் பேரில் ஒரு கார்டு உன் கையால் போட்டு பாருல. அப்போ வந்துச்சுன்னா எனக்கு கொடுத்துட்டு என்ன இங்கே வாழ. அவ்வளோதானே கிழவி, கொண்டா. நான் வந்து கிழிச்சு பார்க்குறேன். நல்ல அமௌண்ட் விழுந்துச்சுன்னா நீ எடுத்துக்க என்ன. ஆனால் அதில் வந்து 100 ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துரு சரியா? குடு கருவாயம்பயிலே கொண்டா, நான் பிரித்து பார்க்குறேன். இல்லை எனக்கு போல அந்த குட்டி கருவாயம்பயலுக்கு காடை கொடு பார்த்துக்க. அவன் ராசி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அவன் பக்கத்து தானே காற்று வீசுது. ஒருவேளை அவனுக்கு காசு அதில் இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன்ல. சீக்கிரம் பாரில் அவனுக்கு. ஐயோ அட கடவுளே, ஒன்றுமே உழுகலை. போச்சு குட்டி கருவாயா, உனக்கு இந்த தடவை ஒன்றுமே உழுகலை. போன தடவை உனக்குன்னு கிழிச்சனால நிறையா காசு விழுந்துருக்க போல. இந்த கிழவிக்கும் கிழிச்சனால நிறையா காசு விழுகலை. இந்த கிழவி அதிர்ஷ்டமே இல்லாத கிழவியா இருக்குது. என்ன பண்ணுறது? சரி இதுலேயும் ஸ்டார் தான் விழுந்துருக்க, கிளம்புங்க. ஐயோ அப்போ அதிர்ஷ்டமால ஏன் பக்கடி இல்லையா? இல்லை உனக்கு சீட்டு கிழிக்கும் போது மட்டும் நல்ல சீட்டை வந்துச்சு, எங்களுக்குலாம் ஸ்டார் விழுந்து கிடக்குது, ஒன்றுமே விழுகாமல் கிடக்குது. நீ என்னெல்லாம் மட்டும் நீ ராசி இல்லாத பையதான் இருந்தால் வாங்கிக்கிறதா. உனைய வச்சு மொத்தி முடியும் பார்த்துக்கிறதால நீ வாங்கிக்கல. என்ன சரியான நிஞ்சா கிளவியா இருக்கும் போல. இப்படி என்ன எத்திட்டு போகுது ஏறி. எப்பப்பா இந்த காலத்தில் வயசான கிளவிக்குதான் நம்மளாம் தெம்பா தெரியுதுங்க. நம்ம ஒரு காரை இங்கேருந்து அங்கே தூக்க முடியல, அந்த கிளவி எப்படி எத்தி ஒதுக்கிது பார்த்தியா? நீயாச்சும் அதில் ஒரு 100 ரூபா வச்சு விழுகிற மாதிரி பண்ணி தொலைக்க வேண்டியதானே. நானும் அதை எடுத்துகிட்டு போயிருந்துருப்பேன்ல. இல்லை உனக்கு அந்த 1000 ரூபா கொடுத்ததே பெரிய விஷயம். கொண்டால நான் வேணும்னே தான் நல்ல சீட்டை எடுத்து முன்னாடி வச்சு பார்த்துக்க. உனக்கு அப்போ தான் நம்பி அவங்களாம் வாங்குவாங்கண்ணே. கொண்டாந்த கது சாப்பிட்டியா? சாப்பிட்டியாடி கோதுமை குட்டி? அச்சோ இந்த கிழவை என்னத்தையோ உழுதுகிட்டு போக மாட்டேங்கிறானே. இந்த கிழவனுக்கிட்ட போக சொல்லு, பேசுவோம் 2 பேரும். மாமா பொறு, உனக்கு ஒன்று நான் எழுதணும்னு நினைச்சேன். இரு இங்க பாத்தியா, நல்லா இருக்கா? ஐ லவ் யூ மாமா. மாமா அப்பா பார்க்கறதுக்குள்ள ஓடிடுவோமா? அப்பா பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். போகும்போது இங்கிருந்து நான் தான் என்னோட மனசுக்குள்ள இருக்கிறது தலை எழுதி காட்டிட்டு இல்லை. அப்புறம் இங்கே நின்றுட்டு இருக்க, கிளம்பு மாமா. கோது, நான் என் மனசுல இருக்கிறது எழுத வேணாமா? கொஞ்சம் பொறு. கோது குட்டி, இது எப்படி இருக்குது? நான் அரசியலையே ஐ லவ் யூ எழுதிட்டேன் பாத்தியா? எப்படி கோது அப்புறமேல் வாங்கிட்டு பேசுவோம் என்ன? அந்த கிழவை பார்க்கறதுக்குள்ள நான் இது கிளம்பிடுறேன். அவ்வளோதான், அந்த கிழவை முடிச்சுட்டான் போல. சீக்கிரம் வா, அந்த மரத்துக்கிட்ட பேசலாம். அட யாரடா இது? அரிசியை கொண்டு வந்து ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. யாருன்னு தெரியலையே. இப்படி அரிசியை வீணாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அட கடவுளே, அரிசி எங்கே கிடக்குது? புடச்ச ஒரு நேரம் சோத்தவாது ஆக்கிக்குவோம்.
ஏம்பல நீ தான் இப்படி எழுதுனேன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இப்படி மறைமுகமா எழுதி வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாடுறதா? உனக்கு முன்னாடியே என்னைய பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லியிருக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு இப்படிதான் நீ ப்ரப்போசல் கடுக்கும் எனக்கு பண்ணணுமாக்கும்? நானும் ஒண்டி கட்டியாத்தான் இருக்கிறேன். நம்ம 2 பேர் பேரும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவோம் என்ன? இது 80 கல்யாணம் பண்ணிக்குவோமா? ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாரு. ஏலே அரிசி கீழே கிடந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்து புடச்சு போட்டு சாப்பிடலாம் பார்த்தா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற. நானும் உனக்கு இது எழுத கிடையாது பார்த்துக்க. எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த வயசுல கல்யாணம் ஆசை வரைக்கும் எனக்கு 80 உனக்கு 80 வயசு. இந்த வயசுல கல்யாணமாக்கும் போல பேசாட்டேன். 1 ரூபா கீழே கிடந்தாலும் முடிச்சு எடுத்து விடுவேன் நான். இம்புட்டு அரிசி கீழே கிடக்குது புடச்சு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேனாக்கும். அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. வேலையை பார்த்துட்டு கிளம்பு. உனக்கு ஆசையை பாரு. கல்யாணம் ஆசை இந்த வயசுல கூட வருது உனக்குலாம். ஏம்மா கோச்சுக்காத. நீ இப்படி வந்து அள்ளிக்கிட்டு இருக்கவும் நீ தான் இதை எழுதி வச்சிருக்கியோன்னு நினச்சிதான் நான் உங்ககிட்ட அப்படி பேச்சு போட்டேன் பார்த்துக்க. மன்னிச்சுக்க பார்த்துக்க. நீ ஏன் அக்கா மாதிரி நினச்சிக்கிறேன். மன்னிச்சிருக்கண்ணே என்ன? என்ன உன் சைக்கிளை செத்த கொடுனே. ஆளுக்கு 1 ரவுண்டு மட்டும் ஓட்டி கொடுக்குறேன். எங்களுக்கு ஆசையா இருக்குது. ப்ளீஸ்டே கொடுனே. பாபா சாப்பிட்டு விட்டு நான் திரும்ப மார்க்கெட்டுக்கு போகணும். 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. வீட்டில் போய் சாப்பிட வேணாமா? உங்களுக்கு சைக்கிளை கொடுத்துட்டு போனா அதெல்லாம் வேணாம்ப்பா. இன்னொரு நாள் சைக்கிள் தரேன். 2 பேரும் ஜாலியாக ஓட்டுங்க. இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது. கிளம்புங்க. நீ எங்களுக்காக கொடுக்கணே. நாங்களாம் எதுவுமே அனுபவிச்சது இல்லை தெரியுமா? இந்த சைக்கிளையாச்சும் நாங்கள் நிம்மதியாக ஒரு தடவை ஓட்டிக்கிறோன்னே. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எந்த தம்பிக்காக கொஞ்சம் மனசு வச்சு சைக்கிளை கூட. எடா என்னப்பா நீங்க எதுக்கும் சரி பண்ண மாட்டீங்க. சரி புடி இந்தா ஓட்டிட்டு எனக்கு ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துடணும் என்ன? உங்களை நம்பி தான் கொடுத்துட்டு போறேன் பார்த்துக்கோங்க. என்ன நான் தானே ஃபஸ்ட்டு வாங்கினேன் அந்த ஆள்கிட்ட கேட்டு. அந்த ஆள் நான் கேட்டனால தான் கொடுத்தாரு. அதனால நான் தான் முதல் ரவுண்டு போவேன். கொண்டா நான் போயிட்டு வரேன். இல்லை நீ கடைக்குட்டி. நான் தான் வசந்த குட்டி பார்த்துக்க. இந்த வசந்த குட்டிக்கு தான் முதல் ரவுண்டு. நீ அடுத்து போல. நீ போனேன்னா எனக்கு கேவலம் பார்த்துக்க. ஒழுங்காயிரு. நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ போவ என்ன? என்னால் முடியவே முடியாது. எனக்கு சைக்கிளை கொடுறா. நான் தானே கேட்டு வாங்கினேன். நான் கேட்டனால தான் அந்த ஆள் கொடுத்துட்டு போனாரு. இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையாடா? முடியாது. நான் ஒத்துக்கிற மாட்டேன் பார்த்துக்க. ஒழுங்கா இந்த சைக்கிளை நான் தான் முதல் ஓட்டுவேன். நீ போய் ஓரமா நில்லுப்போ. இல்லை சைக்கிளை உரியா இல்லையா? சைக்கிளை இல்லை. இப்போ நீ மோசமான விலைகளை சம்பந்திக்க வேண்டியது இருக்கும். நீ மோசமான விலைகளை சந்திப்படா. கொண்டாடா சைக்கிளை. இல்லை நான் கொடுக்க மாட்டேன். இது குடுடும் எரும மாடு. இந்த சைக்கிளை வச்சுட்டு தானே ஓர ஆட்டம் போடுற. இந்த சைக்கிள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு இப்போ தூக்கி போடுறேன் பாரு. ஐயோ மடப்பையிலே எதுக்குடா சைக்கிளை தூக்கி போட்டா? இது ஊரான் சைக்கிள் ஞாபகம் இருக்குல்ல? அந்த சைக்கிளை போய் எடுப்போம். யாரும் எடுத்துட்டு போயிட போறானுங்க. சீக்கிரம் வா. அப்புறம் அந்த அண்ணி வந்து கேட்டா சைக்கிளுக்கு என்னடா பதில் சொல்லுவா? ஐயோ ஆமல கோவத்துல தெரியாதனமா தூக்கி போட்டேன். சீக்கிரமா அந்த சைக்கிளை போய் எடுப்பான். அட எவனோ ரோட்டில் சைக்கிள் நிற்க வச்சுட்டு போயிருக்கிறியா? நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்துகிட்டு போக வேண்டியதே. காற்று வாங்க போனேன். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ இந்த இடத்துல தான் நீ தூக்கி விட்டு சைக்கிள் விழுந்திருக்கணும். போச்சு எவனோ எடுத்துக்கிட்டு நேரவா கிளம்பிட்டான் போ. இல்லை குட்டிக்கிறவாயா நான் சொல்கிறத கேளு. அந்த ஆள் வீட்டில் வந்து கேட்டான்னு வச்சுக்க. நம்ம பழைய சைக்கிள் தான் அந்த ஆளோட சைக்கிள்னு சொல்லி எடுத்து கொடுத்துடலாம் என்ன? நீ ஒன்றும் கவலைப்படாத. வா போவோம் வீட்டுக்கு. எம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களாமா? ஏண்டா கருவாயா எங்கடா சைக்கிள் வாங்கினீங்களா? நான் வேலைக்குடா கிளம்பணும்டா. நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாடா சைக்கிளை. அதுவும் அங்கே நிற்கிது பாருங்க உங்கள் சைக்கிள். அந்த சைக்கிள் தான் அவங்க சைக்கிள். இந்த சைக்கிளை எடுத்துட்டு போங்கண்ணே. யாருக்கிட்ட விளாடுறா? இது இத்த சைக்கிளை கொடுத்துட்டு ஏன் சைக்கிளுங்கிற? நான் பலன்னு வச்சிருந்தேன்டா. இது வேற சைக்கிளை கொடுக்குற. போடா என் சைக்கிள் எடுத்துட்டு வா. இந்த சைக்கிள் எடுத்துட்டு நகட்டுறதுக்குள்ள எல்லாமே அங்கிட்டு உடஞ்சு போயிரும் பார்த்துக்க. ஐயோ பாருண்டால எப்பா பாட்டியா இந்த ஆள் இந்த சைக்கிள் தான் கொடுத்தியா? புது சைக்கிள் கேட்குறியா? நாங்கள் எங்கே பாட்டி போகிறது சொல்லு. இல்லை என்னெல்லாம் சின்ன பையன்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? அந்த பையனுக்கு அந்த சைக்கிளை தான் கொடுத்துன்னு சொல்கிறானுங்கல்ல. அப்புறம் என்ன உனக்கு ஒழுங்காக எடுத்துகிட்டு போறியா என்ன? இல்லை ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லிவிடுவேன் பார்த்துக்க. சின்ன பையன்கள்ட்ட சைக்கிளை கொடுத்து விட்டு புது சைக்கிள் கொடுக்குன்னு ஏமாத்திரியாக்கும். அந்த பையனுக்கு எங்கே போவானுங்க சைக்கிளுக்கு? ஒழுங்காக எடுத்துகிட்டு கிளம்பு. இனிமேல் என் வீட்டு பக்கத்து ஏதோ கேட்டு ஆகுடா. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இந்த இத்த சைக்கிள் வேணா ஒன்று வேணா நீங்களே வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.